மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு ஏறக்குறைய 1,31,00,000 பேருக்கு 5,000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அதோட சேர்த்து கோடைகால நிவாரண நிதி ஒரு 2,000, மொத்தமாக 5,000 ரூபாய். எலெக்ஷன் வருது, அதுக்கு முன்னாடி கொடுத்தாச்சு, மக்கள் எல்லாம் சந்தோஷம், ஓட்டு நமக்கு தான் அப்படின்ற கணக்கோட எம்.கே. ஸ்டாலின் மூவ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாம் கொடுக்கறத நான் எதிர்க்கவே மாட்டேன். இல்லாத ஏழைகளுக்கு 5,000 ரூபாய் கொண்டு போய் சேர்க்கறது இல்லையா, அது அவங்களுக்கு ஒரு உதவிகரமா இருக்கும். நிச்சயமா அந்த வகையில் நான் நிச்சயமா ஆதரிப்பேன். ஆனா மக்கள் எல்லா பேருமே இந்த இடத்துல சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் ரொம்ப அடிப்படையான சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க 5,000 ரூபாய் வாங்குறது இருக்கட்டும், இன்னொரு பக்கத்து நீங்க எப்படி வீட்டை நடத்துறீங்களோ அதே மாதிரி தான் நாட்டையும் நடத்துறோம். நாட்டுக்கும் வருமானம்னு ஒன்று இருக்கு, மாநிலத்துக்கும் வருமானம்னு ஒன்று இருக்கு. வருமானத்தை கூட்டிட்டு நீங்களே யோசிங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு ஒரு தேவை இருக்குது, அதுக்கு ஒரு 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் செலவு பண்ணி ஏதோ ஒரு விஷயம் ட்ரெஸ் ஏதோ வாங்கி தரேன்னு வச்சுக்கோங்க, அது சந்தோஷப்படும் நிச்சயமா. ஆனா அதை கடனை வாங்கி நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால் ஏற்படக்கூடிய சுமை இருக்கு இல்லையா, அது நீண்ட காலமாக உங்க குடும்பத்துக்கே உருவாகும். அது 3,000 4,000 பரவாயில்ல, ஒரு 50,000 ரூபாய் செலவாச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? எனவே யதார்த்தமான சில உண்மைகளை நீங்க எல்லா பேருமே புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இவர் யாரு? எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் மாநிலத்துடைய வருமானத்தை கூட்டிட்டு இந்த மாதிரி செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நான் 100% பாராட்டுவேன், அதை வரவேற்கவும் செய்வேன். இல்லாட்டி வருமானத்தை கூட்டுறதுக்கான வழிவகைகள் அவர்கிட்ட இருக்குன்னா அப்போவும் நான் பாராட்டுவேன். ஆனா மாநிலத்தோட நிலைமை என்னன்றத எல்லா பேரும் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லா பேரும் தான் கஷ்டப்பட போறீங்க. நீங்க எப்படி கஷ்டப்பட போறீங்கன்றத நான் ஒவ்வொரு புள்ளி விவரமா சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்றேன், தமிழ்நாட்டில் இந்த காவல்துறை இருக்குல்ல, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், காவல்துறை இருக்கு இல்லையா, இதை ரிசர்வ் பண்ற, இதுல நம்ம எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னா 1,40,000 பேருக்கு மேல 1,40,000 காவலர்கள் நமக்கு தேவை. ஆனா இப்ப காவலர் பணியில் இருக்காங்க இல்லையா, அதுல 20% குறைவு. ஏறக்குறைய 20,000 இருந்து 25,000 பணியிடங்கள் நிரப்பப்படலை. அதாவது நான் போலீஸ் அரைஞ்சிட்டு 3 வருஷம் 4 வருஷம் அதுக்காக பயிற்சி எடுத்துட்டு இருப்பானுங்க. அதுல ஒரு 20,000 30,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? காசு இல்லை. இன்னொரு பக்கத்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்குது, எது இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இதுல டாக்டர், நர்ஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் கம்பவுண்டர் இருக்காங்க, இந்த மாதிரி வேலைகள் இருக்குல்ல, இதுல மட்டும் 19% ஃபில் பண்ணவே இல்லை. ஏறக்குறைய 1,53,000 போஸ்ட் அதில் ஃபில் பண்ணியிருக்கணும். ஆனால் 19% ஃபில் பண்ணவே இல்லை. எதனால நினைக்கிறீங்க? எதனால் அதுக்கெல்லாம் ஆள் எடுத்து போடல நினைக்கிறீங்க? காசு இல்லை. ஏன் காசு இல்லை? அப்போ இங்கே எப்படி காசு வருது? இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும். ஏன்னா ஸ்டாலின் வந்ததுலேருந்து வருமானத்தை கூட்டுறதுக்கான எந்த வழிவகைகளும் அவர் செய்யவே இல்லை. நீங்க போன பட்ஜெட், வீட்டுக்கு ஒரு பட்ஜெட் போடுறீங்களா இல்லையா? அப்போ இதை யோசிங்க, இதை கேளுங்க. போன பட்ஜெட் ஏறக்குறைய சொல்றேன், போன பட்ஜெட் முந்திர பட்ஜெட்ல நம்ம ஆரம்பிப்போம். இந்த பட்ஜெட் விடுங்க, இந்த போன முறை போட்டாங்களா பட்ஜெட், அது ஏறக்குறைய 3.7 லட்சம் கோடிக்கு, ஏறக்குறைய 3.7 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறாரு. ஆனா பட்ஜெட் 3.7 லட்சம் கோடிக்கு போடலாம், ஆனா டெபிசிட், அதாவது அதுக்கான வருமான பற்றாக்குறை இருக்குல்ல, பற்றாக்குறைனா அந்த பட்ஜெட்டுக்கு கூடுதலாக இவ்வளவு நிதி தேவை, அந்த நிதியை நாங்க எக்ஸ்ட்ரா நாங்க எப்படியாவது பரட்டிடுவோம் அப்படின்னு சொல்றது வச்சுக்கோங்க. நீங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், உங்க வீட்டுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் பட்ஜெட் போடுறீங்க, ஆனா உங்க வீட்டோட உண்மையான வருமானம் 2.5 லட்சம் ரூபாய், எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 வருமானம் பார்த்துருவாங்க அப்படின்ற கணக்கோட போறேன்னு வச்சுக்கோங்க. அதுல நியாயமான கணக்கு இருக்கணும். அப்படி போறது ஒன்றும் தப்பு கிடையாது. மாநிலத்தை பொறுத்த வரைக்கும், வீட்டுக்கு நீங்க வச்சுக்க வேற விதமா, ஆனா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பற்றாக்குறை இருக்குல்ல, இது போடதான் செய்வாங்க. ஆனா இவங்க போட்டிருக்கிறது 1.30 லட்சம் கோடி. 1.30 லட்சம் கோடி ஏறக்குறைய ஆல்ரெடி பட்ஜெட்டுக்கு கூடுதல் நிதி தேவை இவங்க போட்ட திட்டத்துக்கே. அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த எலெக்ஷன் வரப்போது அதுக்காக இவர் இப்போ 5,000 ரூபாய் அறிவிச்சிருக்காரா, முன்னாடி ஒரு லேப்டாப் அறிவிச்சாரா, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு சேலரி ஹைக் பண்ணாரா, இப்படின்னு 45,000 கோடி இப்பவே எக்ஸ்ட்ரா செலவு கணக்கு எழுதியிருக்காரு. ஏற்கனவே எவ்வளவு இருக்கு, நமக்கு எவ்வளவு தேவை? 1,30,000 கோடி. இப்போ 1,75,000 கோடி பட்ஜெட் பற்றாக்குறையில் இருக்குது. அது எக்ஸ்ட்ரா இருந்தாதான் நாட்டை நடத்த முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்க மேலதான் வரியை விதிக்கணும். அதாவது பேருந்து கட்டணத்தில் ஆரம்பிச்சு எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, அதாவது கரண்ட் கட்டணம் வரைக்கும் எல்லாத்தையும் கூட்டினால் ஒழிய இதை ஈடுகட்ட முடியும். இது முதலாவதுனா, இதுல இன்னொரு ஆபத்து ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரு மாநிலத்திலேயோ ஒரு நாட்டிலேயோ, புரியுதோ புரியலையோ கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, இதோட ஆபத்தான தன்மையை எப்படி இவர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. அதாவது ஒரு மாநிலத்திலேயோ ஒரு நாட்டிலேயோ இந்த டெபிசிட் இருக்குல்ல, அதாவது இந்த பட்ஜெட்டுக்கான பற்றாக்குறை இருக்குல்ல, நிதி பற்றாக்குறை, இந்த நிதி பற்றாக்குறை 3% 3%க்கு குறைவாக வச்சுக்கணும். இதுதான் ஆரோக்கியமானது. இப்படி இருந்தா மட்டும்தான் தனியார் வங்கிகள் ஆரம்பிச்சு உலக வங்கி இருக்கு இல்லையா,
இவங்க எல்லா பேருமே நமக்காகட்டும், யாரு தனியாருக்காகட்டும், இல்லாட்டி சுயதொழில் செய்கிறவங்களாகட்டும், இல்லாட்டி கவர்மெண்ட்டுக்காகும், இவங்களுக்குலாம் ஃபண்ட், அதாவது லோனுன்னு ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் டெபிசிட், அதாவது அந்த நிதி பற்றாக்குறை கூட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி மாநிலம் இந்த நிலைமையில் இருக்குது. எனவே மேற்கொண்டு வரியை போட்டு இழுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவானுங்க. இது வளர்றதுக்கான பட்ஜெட் கிடையாது அப்படின்றதுனால இந்த மாநிலத்துக்கு லோன் கொடுக்கறத குறைச்சிருவானுங்க. இந்த லோனுன்றது வெறும் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பேத்துக்குமே. ஏறக்குறைய இவர் வரும்போது 3% எது இந்த ரேஷியோ. இப்போ அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்டை போட்டார்ல, அது 3.5%. இந்த எலெக்ஷன் டேத்தில் 45,000 கோடி கூடுதலாக அறிவிச்சார்ல, இப்போ எங்கே விட்டுருக்காரு? 4.5% கொண்டு விட்டுருக்காரு. இது நீண்ட காலமாக அடுத்த 3-4 வருஷத்துக்கு லோன் கொடுக்கறதுல முக்கியமாக நீங்க இண்டஸ்ட்ரி சம்பந்தமா, இல்ல தொழில் முனைவோராக, இல்ல புதிதாக ஏதாவது தொழில் செய்ய முயற்சி பண்ற, இல்ல பட்டதாரி இளைஞர்கள் ஏதாவது முயற்சி பண்ண போறான்னு வச்சுக்கவே, இதுக்கு லோன் கிடைக்கிறது ஒரு பெரிய சிரமத்தை உருவாகும். எல்லா ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனுமே இதை தான் பண்ணுவாங்க. ஒரு மாநிலத்துடைய நிதி பற்றாக்குறை என்னன்னு கண்டிப்பா பார்ப்பான். பார்க்காத எவனுமே கிடையவே கிடையாது. கண்டிப்பா பார்த்துட்டு தான் இந்த மாநிலத்துக்கு கொடுக்கணுமா, இந்த மாநிலத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கணும் முடிவே பண்ணுவான். ஒரு பக்கத்து 1.75 லட்சம் கோடி கூடுதலாக கடை வாங்குற நிலைமைக்கு தள்ளி விட்டுட்டு, இன்னொரு பக்கத்து இங்கே இயற்கையா ஹெல்த்தியா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், இல்லாட்டி மாணவர்களுக்கு இல்லாட்டி இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த லோன் விவரங்களை இதுலேயும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை, ஒரு பெரிய அழுத்தத்தை இவர் உருவாக்குறாரு எலெக்ஷன் ஒரே ஒரு காரணத்தினால. ஆனால் நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்கன்னா 5,000 கொடுத்துட்டாருல, ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்றீங்களே. அந்த சந்தோஷம் அது மட்டும் தானே கவனிக்க போறாங்க மக்கள். வேற எதை யோசிக்க போறேன்? 5,000 கொடுத்தா ஓட்டு போட போறேன், 4 வருஷம் ஆட்சியை பற்றி கவனிக்க போறேன் அப்படின்றத எம்.கே. ஸ்டாலினுடைய எண்ணம். அதனாலதான் அவர் அதை பண்றாரு. ஆனா பண்ற அவரு என்ன கோமாளித்தனம் பண்றான்ற நீ புரிஞ்சுக்கணும். இப்ப இதுல கூடுதல் ஒரு விவரத்தை மட்டும் சேர்த்துறேன். இவர் வந்ததுக்கு அப்புறம் சுமார் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு. ஏறக்குறைய 9.4 லட்சம் கோடி கடன் இருக்கு. இப்ப எப்படி 9.4 லட்சம் கோடி கடன் இருக்குது? இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, நானா கடன் வாங்கினேன் அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா உங்க தலையை வச்சுதான் வாங்கியிருக்காங்க, நீ தான் கட்டணும், உன்கிட்ட இருந்து கறந்து தான் கட்டுவாங்க. 9.4 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா 45,000 கோடி நீ கடன் வாங்குறதுக்கு திட்டம் போட்டேன்னா 10 லட்சம் கோடி இறக்குறைய ஆயிரும். 10 லட்சம் கோடின்னு வச்சுக்கவே, நீங்கள் நான் வீடு நடத்துறீங்களே, ஒரு வீட்டுல இருந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு வட்டி கட்டுவீங்க? இந்த நிலைமைக்கு எம்.கே. ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 72,000 கோடி நெருக்கி வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருக்குது. இப்ப நீங்க கூடுதலா திட்டம் போட்டுருக்காரா? இந்த ஒரு திட்டத்துக்கு மட்டும் 3,000 கோடி, 40,000 கோடி எக்ஸ்ட்ரா போட்டுருக்காரு. அதுக்கு மட்டும் ஏறக்குறைய ஒரு 10,000 கோடி கூட்டி விட்டுருவாரு வட்டி மட்டும் கட்டுறதுக்கு. இந்த நிலைமையை உருவாக்குனது யாரு? நான் திரும்ப சொல்றேன், எம்.கே. ஸ்டாலின் வரும்போது 5 லட்சம் கோடி தான். அவர் வந்து 4-5 வருஷத்துல சுமார் 5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு. இப்போ உங்க எல்லா பேருக்கும் ஒரு வீட்டை நடத்துற மாதிரி தான் நாடு. அதுக்குன்னு ஒரு வட்டி கட்ட வேண்டியிருக்கு, அதுக்குன்னு ஒரு கடன் இருக்குது, அதுக்குன்னு ஒரு வருமானம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு செலவினம் இருக்குது. இது புரிஞ்சதுல? இந்த செலவினங்களை குறைச்சு வருமானத்தை நீங்க கூட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வருமானத்தை கூட்டிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. 5,000 இல்லை 10,000 கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் வருமானத்தை கூட்டாம கடன் வாங்குறது அதிகப்படுத்தினு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் அப்படின்னா, கடன் வாங்கி இதை கொடுக்கலாம். ஆனால் எதை செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க, எதை செய்ய முடியாதுன்னா, வருமானம் இல்லை, வருமானத்தை கூட்டுறதுக்கு வழியே இல்லை, கடனையும் நான் கூட்டிட்டேன்னா 3 இடங்கள்ல பிரச்சனை வரும் ஒவ்வொரு அரசுக்கும். முதலாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபண்ட் இருக்காது, ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண முடியாது, மூன்றாவது கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அது எதுக்குமே பெரிய ஃபண்ட் இருக்காது. இது என்ன நடக்கும் கேளுங்க. எடுப்புல டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சும்மா 41 டிபார்ட்மெண்ட் இப்போதான் வரேன், 41 டிபார்ட்மெண்ட். அதில் போலீஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டா, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா 1,40,000 போஸ்டா, அந்த 1,40,000 போஸ்ட்ல 25,000 போஸ்ட் வரைக்கும் நிரப்பவே இல்லையா, அதை நிரப்பவே முடியாது. காசு இல்லை, கடன் வாங்கியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா வருமானத்தை கூட்டானு இதை நிரப்ப மாட்டானுங்க. சரி, போலீஸோடைய ஃபோர்ஸ் நீங்க கூட்டலன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே 1,40,000 பத்தாது, 1,64,000 போஸ்ட் தேவை அப்படின்னு தமிழக காவல்துறை கேட்டுக்கிட்டு இருக்குது. இல்ல 1,40,000 தான் இருக்குது. ஆனா அதுல இருக்கிறது 1,20,000 பேர் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க காவல் பணியில் இருக்கீங்களே, ஒரு இடத்துல 4 பேர் போற இடத்துல ஒருத்தரை போட்டா என்ன நிலைமாகும்? உங்க பெண் குழந்தைகள் இருந்து திருட்டுல இருந்து எல்லாம் அதிகரிக்கும். எல்லாம் எப்ப கண்ட்ரோல்ல வரும்? போதுமான ஃபோர்ஸ் இருந்தாதான், போதுமான காவல்துறை இருந்தாதான் இதை எல்லாமே உங்களால ஒழுங்குபடுத்த முடியும். இது குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கும். இதையெல்லாம் கூட்ட வேண்டியது ஒரு அரசுடைய கடமை. அதை பக்காவா நிர்வாகம் பண்ண வேண்டியது ஒரு அரசுடைய மிக முக்கியமான தேவை. அதுக்கு தேவை என்ன? எக்ஸ்ட்ரா காசு, அதாவது எக்ஸ்ட்ரா ஃபண்டு தேவை. அந்த ஃபண்டை சரியா ஒதுக்க வேண்டியது யாரோட கடமை? நிர்வாகியோட கடமை, அதாவது முதலமைச்சரோட கடமை. அவர் அதை செய்யறாரு, வந்தது அதை செய்யறதே கிடையாது. அதுக்கடுத்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, டாக்டர், நர்ஸு, கம்பவுண்டர் இருக்கிற எல்லா ஸ்டாஃபும். அந்த போது பற்றாக்குறை 20%. அதுவும் அப்ப என்ன ஆகும்? ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தமிழகம் முழுவதும் இருக்குது.
அதுல டாக்டர் இருக்க மாட்டாங்க, இல்ல நர்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்ப நீங்க அங்க போயிட்டு ஐயோ நர்ஸ் இல்ல டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க போனா மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு ஓடுங்க. இந்த நிலைமை எதனால உருவாகுது? இந்த நிலைமை எல்லாமே உருவாகிறதுக்கு காரணம் ஒழுங்கான திட்டமிடலாத கோமாளித்தனமா அரசு நடத்துறது. நீங்க செலவினம் என்னன்னு தெரியணும், அந்த செலவை எதுக்கு பண்ணணும்னு தெரியணும். ஒருவேளை மக்களுக்கு 5000 கொடுக்கணும்னு தோணுச்சா கூடு, ஆனா வருமானத்தை கூட்டுறானா கூட்ட மாட்டேன். அதுல கடனையும் கூட்டுற. கடன் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன பண்ண சொல்லு பார்ப்போம். 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்க, ஆனா எதையுமே ஃபில் பண்ணவே கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கெடுத்து குட்டிச்சோராக்கணும் தான் மிச்சம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இது டிபார்ட்மெண்டோட ஃபண்டா? இதே மாதிரி 41 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 41 டிபார்ட்மெண்ட்டுமே இதே நிலைமை. நான் போலீஸும் உங்களுக்கு ஹெல்த் தெரியுன்றனால சொல்றேன். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, போலீஸை பார்த்துருப்பீங்க, அதனால உங்களுக்கு இது தெரியுன்றனால சொல்றேன். இது மாதிரி 41 டிபார்ட்மெண்ட் இருக்கு. 41 டிபார்ட்மெண்ட் நிலைமையை கந்தரகோலமா ஆக்கி வச்சிருக்கு இந்த கோமாளி அரசு. இதை பத்தி ஏதாவது கவலைப்பட்டிருக்கீங்க? 5000 கொடுத்துட்டாங்க, ஓகே சந்தோஷம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏறக்குறைய 2 லட்சம் இளைஞர்கள் கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகளை அது நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காது. எந்த காலத்தையும் கிடைக்காது. ஏன்னா ஆல்ரெடி கடனை கூட்டி விட்டாச்சு. இங்கிட்ட இன்னொன்று கேளுங்க, அது என்ன அப்படின்னா, இப்போ டிபார்ட்மெண்ட் ஃபண்ட் சொன்னா இதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது நாட்டுடைய கட்டமைப்பு, ஒவ்வொரு மாநிலத்துக்கான கட்டமைப்பு, இதுக்கும் காசு இருக்காது. கட்டமைப்புனா என்ன கேளுங்க, என்னன்னா முதல் தண்ணீர் இருக்கு இல்லையா, அது விவசாயத்துக்கு ஆகட்டும் குடிக்க ஆகட்டும். தமிழ்நாட்டில் சுமார் 3500 6500 கிராமங்கள் தண்ணீர் பஞ்சம் உண்டு. ராமநாதபுரம், விழுப்புரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருவண்ணாமலை இப்படி எடுத்து பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே 12 மாவட்டங்களில் சுமார் 3500 6000 கிராமங்கள் இந்த தண்ணீர் பிரச்சனை எதிர்கொள்ளுது. ஒவ்வொரு வருஷமும் எதிர்கொள்ளுது. இப்போ ஃபண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நிதியை எந்த அளவுக்கு செலவிட முடியும்னா, இந்த நிதி ஆதாரத்தை வச்சு அதுக்கான தேவையான கட்டமைப்புகளை உருவாக்க முடியும். அந்த கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கு ஏதாவது முயற்சி பண்றாரா? எதுவுமே கிடையாது. அதற்கடுத்து மிக முக்கியமான ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா நகரமயமாதல். சென்னையில் நடுவில் மட்டும்தான் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு வச்சுக்கோங்க. சென்னையை சுற்றி எல்லாத்தையும் வரி ஒழுங்காக வாங்குவானுங்க, ஆனால் எங்கேயுமே ட்ரைனேஜ் இருக்கவே இருக்காது. அதை பாதாள சாக்கடை இருக்கவே இருக்காது. 2ஆம் தர நகரங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே அதோட மோசமா இருக்கு. அதுல ரோடு இருக்கான ரோடே கிடையாது. 4 வருஷத்துல இவங்க ரோடே போடல. ஏன்? காசு இல்ல. எல்லா காசையும் வாங்கி இவங்க வாயில போட்டதான் மிச்சம். 5 லட்சம் கோடி வாங்கி என்ன பண்ண எனக்கு இன்ன வரைக்கும் புரியவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு டைம் நான் பட்ஜெட் பார்க்குறேன், பட்ஜெட் பார்க்கும்போது இந்த கட்டமைப்புக்கான செலவுகளை இது பெரிய லெவலில் கூட்டவே இல்லை. கூட்டவே இல்லை. என்னதான்டா பண்றீங்க? இந்த லட்சணத்தில் கவர்மெண்ட் நடக்குது. ஒரு பக்கம் டிபார்ட்மெண்ட் ஃபண்ட் இல்லையா, இன்னொரு போட்டு கட்டமைப்புகளை கூட்டவே. இதே மாதிரி கட்டமைப்புகள் தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி கட்டமைப்புகள் உருவாகுனா வேலை வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்கு இன்னொன்று சொல்றேன் கேளுங்க, ஒரு பெரிய பெரிய ஃபேக்டரி வேணும்னு வச்சுக்கோங்க, 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 5000 ஏக்கர் தேவைப்படும். அதை எல்லாமே அந்தந்த மாநில அரசுகள் பொதுவாக என்ன பண்ணணும், பொறுப்பாக எடுத்து அந்த லேண்டை ஒட்டு மொத்தமாக எடுக்கிற வேலை இல்லையா, இது தெளிவாக எல்லா மாநிலங்களும் பண்ணும். அதுக்கு இழப்பீடுகள் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பெரிய ஃபேக்டரி வருதுன்னு வச்சுக்கோங்க துறைமுகத்தை நோக்கி, அதுக்கு ஏற்றாப்புல ரோடை போட்டு அந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சோம்னா அவங்களுக்கு தேவையான கரண்ட் ஃபெசிலிட்டி இருந்து எல்லாம் கொடுத்து வச்சுக்கோங்க. அவங்க வருவாங்க. வந்தாங்கன்னா சும்மா 40,000 50,000 பேருக்கு வேலை கிடைக்கும். ஒவ்வொரு ஆண்டும் இதை ஒவ்வொரு அரசுமே தீவிரப்படுத்து. நீ குஜராத்தில் எடுத்து கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, அடிச்சு நொறுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷமா பெரிய ஃபேக்டரி இவங்க வந்தமே கியா ஓடி போயிட்டாங்க. பெரிய ஃபேக்டரியை உள்ள கொண்டு வரதுக்கு தேவையான எந்த விதமான வேலையும் பார்க்கறதே கிடையாது. அப்போ இதுக்கு எங்கேருந்து நிதி இருக்கும்? நீங்க சொல்லுங்களேன், எனக்கு எப்படி வேலை வாய்ப்புகள் உருவாக்குவீங்க? எனக்கு அது புரியவே இல்லை. இப்படி ஃபேக்டரியை கொண்டு வரதுக்கு போதுமான நிலங்களை இவங்க கையகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, கையகப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, எப்படி நீங்க உருவாக்குவீங்க? நான் கேட்குறேன். இதை நீங்க 4 வருஷம் பண்ணியிருந்தாலும் 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பேருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாக்க முடியும். ஏறக்குறைய நீங்க இப்படி சுத்தி பாருங்க, குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு 5லேருந்து 10 லட்சம் குடும்பங்கள் நல்ல வருவாயோட இருந்துச்சுன்னா அந்தந்த இடங்கள் நல்லாவே டெவலப் ஆகும். நீங்க அதை பத்தி யோசிக்கவே இல்லை. கடன் வாங்கி பாயில போட்டது தான் மிச்சம். அதற்கடுத்து இருக்கிற எல்லாத்தையும் கரண்ட் பில்லை கூட்டி விட்டாச்சு. அது ஃபேக்டரிக்கெல்லாம் பொதுவாக ஃபேக்டரி எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, கரண்ட்டை குறைச்சி கொடுத்து அவங்கள இங்கே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இவங்க தான் கூட்டி விட்டு ஓட முயற்சி பண்ணியிருக்கானுங்க. ரினியூவபிள் எனர்ஜியில் நம்ம ஓரளவுக்கு டெவலப்பாக தான் இருக்கும், ஆனால் இன்னும் நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும். அப்போ இது எல்லாத்துக்குமே எங்கேருந்து ஃபண்டு கிடைக்கும்? எங்கேருந்து நிதி இருக்கும்? நிதியை தான் கடனை வாங்கி வேற ஏதாவது பண்ணிக்கிறீங்க. வருமானத்தை கூட்டுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்றியா? வருமானத்தை கூட்டுறதுக்கு முயற்சி பண்ணி நீ கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணு வச்சுக்கோ, நான் சந்தோஷமா ஏற்றுப்பேன். ஆனால் நீ எல்லாத்துக்குமே கடன் வாங்குறதுக்கே தெரியுது இந்த அரசு. கடன் வாங்கினா யார் கட்டணும்? கருணாநிதி குடும்பமா கட்ட போது நான் கேட்கிறேன். எனவே பதிவோட இறுதியாக உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கறதுல எந்த மாற்று கருத்து எனக்கு கிடையாது. கொடுத்தா சந்தோஷம், ஏழைகளுக்கு போய் சேர்றதுல இன்னும் சந்தோஷம், பெண்கள் கைக்கு போறதுல இன்னும் சந்தோஷம். அதுல எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா வருமானத்தை கூட்டினியா? நீ வருமானத்தை கூட்டலைனா, கடன் வாங்கி செய்யறேனா, கடனை அதிகப்படியா வாங்குறேனா, யாருக்கு சிரமம் நினைக்கிற? கருணாநிதி குடும்பத்துக்கா? நான் கேட்கிறேன். 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காருல இந்த 5 வருஷத்துல, 10% இதுல கமிஷன் அடிச்சிருந்தா கூட இந்த குடும்பத்துக்கு 50,000 கோடி போயிருக்கும்.
50,000 கோடி குறைஞ்சபட்சம் சம்பாதிச்சிருப்பாங்க இந்த லோன் வாங்கினதுல மட்டும். மற்றது அடுத்த கணக்குன்னு வச்சுக்குவேன். அந்த குடும்பம் செமத்தியா தான் வாழ போகுது. ஆனா அந்த 5,000 வாங்கிட்டு நீ நாட்டையும் கவலைப்பட போறதில்ல, எதையும் கவலைப்பட போறதில்ல. உனக்கு தேவை ஒரு 5,000, இந்த அப்படி 5,000 நீ தான் கட்ட போற, எனக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தலையில கட்டுற எம்.கே. ஸ்டாலினுடைய ஆட்சியை நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கோமாளித்தனமானது. ஒரு கோமாளியை விட்டு ஆட்சி பண்ண விட்டுருக்கீங்க. அது இன்னும் மோசமான நிலைமை கொண்டு போகுது. உங்களுடைய 5,000 வரது ஒரு சந்தோஷம்னா உங்க குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய எதிர்காலம் ஒட்டு மொத்தமா கருகிக்கிட்டு இருக்குன்னு மனசுல நினைச்சுக்கோங்க. அவர் வருமானத்தை கூட்டினாரா, அவர் எந்த அளவுக்கு செலவினங்களை குறைச்சாரு, அவர் எந்த அளவுக்கு கடன் பட்ஜெட்டை கரெக்டா வச்சிருக்காரு, இதையெல்லாம் ஒரு நிமிஷமாவது நீங்க யோசிச்சீங்கன்னா இது உங்களோட குழந்தைகளுக்கும் படிச்சுட்டு வேலையில்லாம நிற்கக்கூடிய இளைஞர்களுக்கும் உங்க வீட்டுல உங்க குழந்தைகள் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு தினம் ஓடுறீங்க பாருங்க, அதுக்கும் உதவும். நீங்க மட்டும் கிடையாது, நாடு நல்லா இருந்தாதான் எல்லாரும் நல்லா இருக்க முடியும். ஆனா இந்த கும்பல் நாட்டையும் நாசம் பண்ணிட்டு உங்களுக்கு 5,000 கொடுத்து சோழியை முடிச்சிடும். இதுல யோசிக்க வேண்டியது நீங்க தான். சொல்றது சொல்லிட்டேன்.